வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நேத்து வரைக்கும் வரி விதிப்பை பத்தி பேசிட்டு இருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு வரியை வந்து குறைச்சிருக்காரு. இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் வந்து புதுசா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தால அமெரிக்காவுக்கு லாபமா இல்ல இந்தியாவுக்கு லாபமா? இதனால யார் பாதிக்கப்பட போறது? இதெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது சீனா வந்து எல்லா பொருட்களையுமே மலிவான இதுக்கு வந்து உற்பத்தி செய்யறாங்க. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே காண்ட்ல இருந்தாங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி கனடா என்ன பண்ணிருக்காங்க, சீனாவோட புதிய ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதனால வந்துட்டு காண்ட்ல இருந்த ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே காண்டாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கனடாவுக்கு வந்துட்டு 100% வரி விதிக்க போறதாவும் வந்து மிரட்டல் தெரிவிச்சிருந்தாரு. நேத்து வரைக்குமே வரி விதிப்பை பத்தி பேசிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் இது என்னடா அது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு 50% இருந்த வரியை வந்து 18% வந்து குறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 50% வரியை வந்துட்டு ரெண்டு விதமா விதிச்சிருந்தாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வர்த்தக பற்றாக்குறை அதுக்காக ஒரு 25%, ரஷ்யாவில இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுக்காக ஒரு 25%, மொத்தமா 50% வரி வந்து விதிச்சிருந்தாங்க. அதை இப்போ வந்து 18% குறைச்சிருக்காங்க. இதனால நமக்கு நிறைய நல்ல பலன்களும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் புதுசா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 1 பில்லியன் 2 பில்லியன் இல்லங்க, 500 பில்லியனுக்கு இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இதுல என்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்துட்டு இந்தியாவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட விவசாய பொருட்களை வந்துட்டு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யலாம். முக்கியமான ஒரு விஷயம் நிலக்கரி. இதனால நம்மளோட மின்சார தேவைகள் வந்துட்டு பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாவே இருக்கு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு இந்த வரி சதவீதம் அப்படிங்கிறது 50ல இருந்து 18% குறைஞ்சிருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா பிரேசிலுக்கு பாத்தீங்கன்னா 50% வரி விதிச்சிருக்காங்க, சீனாவுக்கு 37. இந்த மாதிரி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நிறைய நாடுகளுக்கு வந்துட்டு வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமா தான் இருக்கு. ஆனா இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது சுவிட்சர்லாந்துக்கு வந்து 15%, பிரிட்டனுக்கு 10% வந்து வரி விதிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அதுல நல்ல விஷயங்கள் இருக்க மாதிரி சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. சோ மக்களுக்கு இதனால என்ன பயன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மக்களுக்கு என்ன நல்ல பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழில்நுட்பம் வீதமா நம்ம வந்துட்டு இந்தியா வந்து முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாவே இருக்கு. இந்தியாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதாவும் இருக்கு. இந்த ஒரு ஒப்பந்தத்தால ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களோட நட்பு வந்து ரொம்பவே நெருக்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவோட நிலக்கரியை வந்துட்டு உற்பத்தி செய்யறதுனால மின்சார தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும். இதுவுமே ஒரு நல்ல விஷயங்கள் தான். இந்த வரி சதவீதத்தை வந்து 18% குறைச்சதுனால இந்த ஜவுளி கடைகள், தோல் பொருட்கள், கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு இறக்குமதி செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஒரு குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலக்கரியை வந்துட்டு அதிகமா உற்பத்தி செய்யப்படுறதுனால தூய எரிசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில இருந்து விவசாய பொருட்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றதுனால இந்தியாவுல இருக்க விவசாயிகளோட அந்த விளைபொருட்கள் வந்துட்டு குறைவான விலையில விற்கப்படும். இதனால அவங்க வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. சோ இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50% இருந்ததை 18% குறைச்சதை பத்தி உங்க கருத்து என்ன? பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட இந்த நட்பு உறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை எல்லாத்தையும் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.